ஜெய்ஹிந்த். பி இண்டியன், பை இண்டியன். இந்தியராக இருப்போம், இந்திய பொருட்களை வாங்குவோம். இந்த சுதேசி உணர்வு வாவு சிதம்பரனார் அவர்களால் சுதந்திர போராட்ட காலத்திலே விதைக்கப்பட்டது. தற்பொழுது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி விக்சித் பாரத், சுயசார்பு பாரதம், ஆத்ம நிர்பர் பாரத், அதுதான் இன்றைக்கு நம்முடைய பாரதத்தை வல்லரசாக நல்லரசாக மாற்றும். உள்ளூர் தயாரிப்புகளை உள்ளூர் வியாபாரிகளிடம் உள்ளூர் பொருட்களை வாங்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்துடன் நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்திலே ஒரு சுதேசி திருவிழாவை இந்து தர்ம சேவை அறக்கட்டளையின் சார்பிலே வெகு சிறப்பாக நடத்துகிறார்கள். இந்த விழா 3 நாட்கள் நடைபெற்றது. சுதேசி திருவிழாவை மையமாக வைத்து வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா. இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை வந்தே மாதரம் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். குழந்தைகள் எல்லாம் அந்த வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு விழா. நம்முடைய பாரத பிரதமருடைய இந்த சுதேசி பொருளாதாரத்தை, கிராமிய பொருளாதாரத்தை, காந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சுதேசி சந்தையை நம்முடைய திருமந்திர நகராகிய இந்த தூத்துக்குடி முத்துக்குளித்தலுக்கு பெயர் போனது. அதே போல மீன்பிடி தொழில், இங்கே இருக்கக்கூடிய பனைமரம் மற்றும் அது சார்ந்த தொழில், விஸ்வகர்மாக்கள் செய்யக்கூடிய பல்வேறு விதமான கைவினை தொழில்கள், தூத்துக்குடி மாநகரம் தொழில்களிலே சிறந்து விளங்கிய ஒரு மாநகரம். வஉசி ஐயா வெள்ளையனை விரட்டுவதற்காக சுதேசி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே கப்பலோட்டிய தமிழன் பிறந்த ஊர் என்கிற காரணத்தினால் நாம் இந்த சுதேசி திருவிழாவை இங்கே வெகு சிறப்பாக நடத்தினோம். காமராஜர் கல்லூரியிலே இந்த விழா 3 நாட்கள் சுதேசி சந்தையாக நடைபெற்றது. மண்பாண்டம் செய்பவர்கள், பொம்மைகள் செய்பவர்கள், அதே போல சுதேசி உணவு வகைகள், சுதேசி துணிமணிகள், அலங்கார பொருட்கள், ஆடை அணிகலன்கள், ஒரு 25 ஸ்டால்கள் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த 25 ஸ்டால்களும் சுதேசி பொருட்களுடைய தயாரிப்பை காட்சிப்படுத்தி இங்கே சந்தைப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த சுதேசி சந்தை முதல் நாள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் துவக்கி வைத்தார். நேற்றைய தினம் பட்டிமன்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்றைய தினம் நிறைவு விழா வந்தே மாதரம் பாடல் அதற்கான போட்டியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நம்முடைய தூத்துக்குடி மாநகரம், குறிப்பாக தென் மாவட்டங்கள் தொழில் மற்றும் கல்வி இப்படி பல வகையிலே பின்தங்கி இருக்கிறது. நீண்ட காலமாகவே தமிழகத்திலே தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. சென்னை, கோவை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலே அரசாங்கம் முழுமையாக கவனம் செலுத்தி புதிய புதிய தொழிற்சாலைகள், வளர்ச்சி திட்டங்கள், கல்வி திட்டங்கள் எல்லாமே அங்கதான் இருக்குது. ஆனால் தென் மாவட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தென் மாவட்டத்திலே வளர்ச்சியை தடுக்கக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகள், நீங்க பாத்தீங்கன்னா இது நல்லா வளர்ந்து வர வேண்டிய ஊர் தூத்துக்குடி. துறைமுகம் இருக்குது, விமான நிலையம் இருக்குது, நம்முடைய அந்த மூலப்பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்படி இருந்தும் கூட ஏன் தூத்துக்குடி மாநகரம் வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை எதிர்க்கக்கூடிய சர்ச் நிர்வாகங்கள் தொடர்ந்து இங்கே மின் உற்பத்தி, உடனே அந்த மின் உற்பத்தியை எதிர்க்கிறாங்க. கூடங்குளம் அணு உலை, அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை சர்ச்சுகள் தடை செய்து கொண்டிருக்கின்றன. இன்றளவும் கூடங்குளத்திலே கூடுதலாக மின் உற்பத்தி செய்வதற்கு இன்றைக்கு சர்ச்சுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இங்கே அர்பன் நக்சல்கள் நிறைய ஊடுருவி இருக்காங்க. திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள் ஊடுருவி இங்கே மின் உற்பத்தியை எதிர்க்கிறார். தூத்துக்குடியிலே நல்ல தொழில்கள் செழித்து வளர வேண்டும் என்று சொன்னால் எந்த தொழில் வந்தாலும் உடனே அந்த தொழிற்சாலையை எதிர்த்து போராட்டங்களை நடத்தி, உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஸ்டெர்லைட் ஆலை
சர்ச்சுகளின் தூண்டுதலின் பேரில், அர்பன் நக்சல்களின் தூண்டுதலின் பேரில் எரிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியா தாமிரத்தை, காப்பர் மிக முக்கியமா, தொழிலுக்கு ரொம்ப முக்கியமானது காப்பர். தாமிரம் இல்லாமல் எதுவும் கிடையாது. அந்த காப்பரை நாம இங்க அதிக விலை கொடுத்து சீனா கிட்ட இறக்குமதி பண்ணணும். ஆகவே சீன கம்யூனிஸ்டுகள் மாவோயிஸ்டுகளை தூண்டிவிட்டு சர்ச்சுகளின் துணையோடு ஸ்டெர்லைட் ஆலை குறித்து அவதூறு பிரச்சாரம் செய்து அந்த ஆலையை மூடிட்டார். எப்படியாவது இந்த தென் மாவட்டங்களை முன்னேற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல திட்டங்களை கொடுக்கிறார். ஒரு ஜவுளி பூங்கா, ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படுவதற்கு, அதனால் ஏற்பட்ட இழப்பை தவிர்ப்பதற்கு தமிழக அரசு வெற்றி அறிவிப்புகளை தான் நாங்கள் இங்க பர்னிச்சர் பார்க் அமைக்கிறாங்க.